வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய சிறுவன் உட்பட 2 இளைஞர்கள் கைது. புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 2 கைது. அவர்களிடமிருந்து 2 லட்சம் மதிப்பிலான போதை வஸ்துக்கள் பறிமுதல். முதுநிலை மருத்துவ படிப்புக்கான வரைவு தரவரிசை பட்டியல் வெளியீடு. சென்டாக் தகவல். குறைந்த வட்டிக்கு கடன் வழங்குவதாக கூறி 132 பேரிடம் ரூபாய் 1.5 கோடி மோசடி. சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய சிறுவன் உட்பட 2 இளைஞர்களை சிசிடிவி காட்சிகளை கொண்டு போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட சிவராந்தகம் பகுதியில் அமைந்துள்ள தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் சிலையை கடந்த மாதம் நள்ளிரவில் மர்ம நபர்கள் சேதப்படுத்தினர். இது தொடர்பாக அதிமுக நிர்வாகிகள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறை கண்காணிப்பாளர் வம்சிதர் ரெட்டி உத்தரவின் பேரில் மங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். அப்பொழுது எம்ஜிஆர் சிலை அருகே இருந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்ததில் அதே பகுதியை சேர்ந்த சிறுவன் மற்றும் சாரதி பூவரசன் என்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து ரெயின்போ நகரில் பதுங்கி இருந்த 3 கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 2 சிறையில் அடைத்தனர். விசாரணையில் மதுபோதையில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்தியது தெரிய வந்தது. மேலும் சிறுவனை சீர்திருத்த பள்ளியில் சேர்த்தனர். புதுச்சேரியில் கடந்த 5 மாதங்களில் தனியார் நிறுவனங்களின் பெயரை கூறி 132 பேரிடம் ரூபாய் 1.5 கோடி நூதன முறையில் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வெளியிட்டுள்ள எச்சரிக்கை பதிவில், பிரபல தனியார் வங்கிகள், நிதி நிறுவனங்களின் பெயரை கூறி குறைந்த வட்டியில் கடன் வாங்கி தருகிறோம் என்று மர்ம நபர்கள் பலரிடம் கூறி வருகிறார்கள். அதன்படி புதுச்சேரியில் கடந்த 5 மாதங்களில் 132 பேரிடம் ரூபாய் 1.5 கோடி மோசடி நடைபெற்றுள்ளது. திடீரென்று குறிப்பிட்ட வங்கியில் இருந்து கடன் வழங்கும் பிரிவின் மேலாளர் பேசுவதாக கூறுவதுடன் குறைந்த வட்டியில் உங்களுக்கு கடன் வாங்கி தருவதாகவும் மர்ம நபர் உறுதியளிப்பார். மேலும் கடன் பெற ஜாமீன்தாரர்கள் தேவையில்லை என்றும் வங்கி பரிவர்த்தனையை வைத்து கடன் தருவதாகவும் கூறுவர். காப்பீடு பதிவு செயல்முறை கட்டணம் என்று ஒவ்வொருவரிடமும் அவர்களுடைய அவசர தேவையை புரிந்து கொண்டு ரூபாய் 2000 முதல் ரூபாய் 16 லட்சம் வரை இணையதளம் மூலம் மோசடி நடைபெற்றுள்ளது. எனவே பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். முதுநிலை மருத்துவ படிப்புக்கான வரைவு தரவரிசை பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சென்டாக் இணையதளத்தில் முதுநிலை மருத்துவ படிப்புக்கான தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி அரசு மற்றும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு ஒதுக்கீட்டில் வைசாலி 99.86 மதிப்பெண்கள் எடுத்து முதலிடம் பிடித்தார். மொத்தம் 359 பேர் இந்த பட்டியலில் இடம் பிடித்துள்ளனர். இதில் ஏதேனும் ஆட்சேபனை இருந்தால் வருகிற 9ஆம் தேதி மாலை 5 மணிக்கு தெரிவிக்க வேண்டும். அதேபோல் கல்லூரி வாரியாக முதுநிலை மருத்துவம் சார்ந்த படிப்புகளும் மருத்துவம் சாராத படிப்புகளுக்கும் உள்ள இடங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி ஒட்டுமொத்தமாக 370 இடங்கள் உள்ளது. இதில் அரசு ஒதுக்கீடாக 186 இடங்களும், நிர்வாக ஒதுக்கீடாக 156 இடங்களும், அகில இந்திய ஒதுக்கீடாக 28 இடங்களும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பிஃபார்ம், பிஎஸ்சி வேளாண்மை, தோட்டக்கலை ஆகிய படிப்புகளுக்கான ஆன்லைன் மாபாப் கலந்தாய்வுக்கான வர தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. இதில் இடம் கிடைத்த மாணவர்கள் வருகிற 10ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் கல்லூரிகளில் சேர வேண்டும். மேற்கண்ட தகவலை சென்டாக் ஒருங்கிணைப்பாளர் அமன் சர்மா தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 2 கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான போதை வஸ்துக்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் கஞ்சா, கூலிப், ஹான்ஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்களின் பழக்கத்தால் சீரழிந்து வருகின்றனர். காவல்துறையினரும் போதைப் பொருட்கள் ஒழிப்பு நடவடிக்கையில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் லாஸ்பேட்டை பெத்துசெட்டிப்பேட் சுப்பிரமணியர் கோவில் தெருவில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பெரிய அளவில் பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து லாஸ்பேட்டை மற்றும் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று சந்தேகப்படும்படி நின்றிருந்த செந்தில் வேலன் மற்றும் முகேஷ்குமார் ஆகிய 2 விசாரித்தனர். விசாரணையில் பெங்களூரில் இருந்து ஹான்ஸ், கூலிப், பான் மசாலா போன்ற போதைப் பொருட்களை வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்ய பதுக்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 2 மேலும் வழக்கு பதிவு செய்து கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். முன்னாடி உட்கார வச்சோம்னா நீங்கள் கொஞ்சம் மூட்டை சேர்த்துடுங்கப்பா. கொஞ்சம்
புதுச்சேரி பழங்குடியினர் காட்டுநாயக்கன் சமூக சங்க நிர்வாகிகள் மாண்புமிகு மக்கள் முதல்வரை சந்தித்து சங்க தலைவர் சுரேஷ் தலைமையில் செயலாளர் கண்ணன், முதன்மை துணைத் தலைவர் புருஷோத்தமன், முதன்மை பொருளாளர் செல்வம், கௌரவ தலைவர் சுப்ராயலு, களியமூர்த்தி, பொருளாளர் முனியப்பன், துணை பொருளாளர் சிலம்பரசன், செய்தியாளர் வடிவேலு மற்றும் உறுப்பினர் நிர்வாகிகள் ஆகியோர் ஒன்று கூடி கோரிக்கை மனு ஒன்று கொடுக்கப்பட்டது. கடந்த 2010ஆம் ஆண்டு முதல் புதுச்சேரி அரசாங்கம் பல ஆண்டுகளாக புதுச்சேரியில் உள்ள பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் மக்களுக்கு 1% கூட ஒதுக்கீடு அடிப்படையில் புதுச்சேரி, காரைக்கால், மாகே பழங்குடியினர் மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் மூலமாக கல்வி வேலைவாய்ப்பு மட்டுமே புதுச்சேரி அரசாங்கத்தால் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது புதுச்சேரியில் ஒரு சில வருவாய்த்துறை அதிகாரியிடம் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் பிள்ளைகளுக்கு ஜாதி சான்றிதழ் கேட்க போனால் 2001ஆம் ஆண்டிற்கான ஆதாரங்களை கேட்கின்றனர். இதனால் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினர் பிள்ளைகள் கல்வி பயில பள்ளி கல்வி முடித்து கல்லூரி தொடர மிகவும் சிரமப்பட்டு படிப்பை தொடர முடியாத நிலைக்கு ஆளாக்கப்படுகிறார்கள். இதனால் படிக்கும் பிள்ளைகளுக்கு மனநிலை மிகவும் பாதிக்கப்படுகிறது. இதனால் சென்டாக் போக முடியாத ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் மாநில அளவிலான பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் பல ஆண்டுகளாக அதற்கான ஆணையர் மற்றும் உறுப்பினர்கள் இல்லாததால் செயல்படாமல் உள்ளது. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் மாநில அளவிலான பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு ஆணையர் மற்றும் உறுப்பினர்களை நியமித்து புதுச்சேரி மாநிலத்தில் வாழும் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியின மக்களுக்கும் இடஒதுக்கீடு அளிக்க புதுச்சேரி அரசு அதற்கான அரசாணையினை பிறப்பித்து அதன் அடிப்படையில் பிற்படுத்தப்பட்ட பழங்குடியினருக்கு 2010ஆம் ஆண்டு வரையறுக்கப்பட்ட ஆண்டாக அறிவிக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்க உதவுமாறு தங்களை வேண்டி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். புதுச்சேரி, காரைக்கால், மாகியானம் உள்ள பழங்குடி பிள்ளைகள் கல்வியிலும் வேலை மட்டும் புதுச்சேரி அரசாங்கம் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது புதுச்சேரி உள்ள பழங்குடி பிள்ளைகள் ஜாதி சென்று வாங்க போனால் சில ரெவன்யூ அதிகாரிகள் 2001 உங்களோட ஆதரவு இருக்கிற என்று கேட்டு ஜாதி சென்று வழங்க முடியாமல் பிள்ளைக்கு சென்டாக்கு பிள்ளை போக முடியாம ஒரு அமல நிலைக்கு புதிய அரசாங்கம் தள்ளப்படுகிறது. அதனால் மக்கள் முதல் பார்த்து சந்தித்து, ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி நீங்க தான் புதுச்சேரி அரசாங்கம் 2010 பேக்வர்ட் டைப் ஜீவாணி அறிவிச்சிங்க. ஆனா இப்போ சில ரெவன்யூ அதிகாரி 2001 ஆதரவு கேட்கறாங்க. அதனால பிற்பட்ட ஆணையம் அமல்படுத்தி 2001 ஜீவோ ஆர்டர் மாத்தி புதுச்சேரி அரசாங்கம் பழங்குடி மக்களுக்கு ஜாதி சென்டர் கிடைக்க நீங்க வயசு முதல்ல பார்த்து மனு கொடுத்தோம். புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு தலைவர் முகமது ஹசன் தலைமையில் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் எம்பி பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு வில்லியனூர் காங்கிரஸ் சட்டமன்ற தொகுதி பிசிசி உறுப்பினரும் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவருமான முகமது ஹசன் தலைமையில் வைத்திலிங்கம் எம்பிக்கு பூச்செண்டு கொடுத்து பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் வில்லியனூர் காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் கனக சுப்ராயன், குமார், ராஜேந்திரன், உபயத் ரஹ்மான், பெலவேந்திரன், ரவிச்சந்திரன், பூபாலன், வரதமுத்து, சந்திரன், கார்த்திக், பாலு, ராஜவேலு, முத்துவேல், ராஜா, அந்தோனிசாமி, சதாசிவம், கணேஷ், ராணி, ஷாபிரா, விக்டோரியா, தொலப்னி மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு தீயணைப்பு துறையில் ரூபாய் 5.89 கோடி மதிப்பில் புதிதாக வாங்கப்பட்டுள்ள 10 நவீன பல்நோக்கு தீயணைப்பு வாகனங்களின் தொடக்க விழாவினை 4/10/2024 அன்று மாலை 5 மணி அளவில் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்களும், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்களும், மாண்புமிகு ஆதிதிராவிடர் நலம் பழங்குடியினர் நலத்துறை தீயணைப்புத்துறை அமைச்சர் திரு சாஜி சரவணகுமார் அவர்களும் கலந்து கொண்டு கொடியசைத்து விழாவினை தொடங்கி வைத்தனர். இந்த நவீன பல்நோக்கு தீயணைப்பு வாகனங்கள் புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள பல்வேறு தீயணைப்பு நிலையங்களுக்கு தலா ஒரு வாகனம் வீதம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பொது சேவைக்கு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோட்ட தீயணைப்பு அதிகாரி தலைமையில் உதவி கோட்ட தீயணைப்பு அதிகாரி மற்றும் நிலைய அதிகாரிகள் ஆகியோர் மேற்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் அரசு செயலர், சார்பு செயலர், தீயணைப்பு வாகன கொள்முதல் குழு அதிகாரிகள், அனைத்து பிரிவு தீயணைப்புத்துறை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் மாண்புமிகு முதலமைச்சருமான என்ஆர் ஐயா அவர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இன்று 4/10/2024 மாலை 4 மணி அளவில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் அனைத்து அமைப்புகளுக்கும் படிநிலை பொறுப்பாளர்களை தேர்வு செய்வது அல்லது நியமிப்பது சம்பந்தமாக மாநில செயலாளர் NSA ஜெய்பால் அவர்கள் முன்னிலையில் தொடக்கநிலை ஆலோசனை மற்றும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், PRN திருமுருகன், துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா AKD ஆறுமுகம், முன்னாள் அமைச்சர் சந்திர பிரியங்கா, சட்டமன்ற உறுப்பினர்கள் R பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, KSP ரமேஷ், லட்சுமிகாந்தன், முன்னாள் சபாநாயகர் சபாபதி என்கிற கோதண்டராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பக்தவச்சலம், கட்சியின் பொருளாளர் வேல்முருகன், மாநில செயலாளர்கள் ஞானசேகரன், NT ஜவஹர், சிறப்பு அழைப்பாளர் பேராசிரியர் MP ராமானுஜம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் விரைவில் 30 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள நமது கட்சியின் பொறுப்பாளர்கள் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. வலியுறுத்தலின் பேரில் நமது அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய பல்வேறு பலகட்ட அமைப்புகளுக்கு இங்கே மாண்புமிகு அமைச்சர்கள், மாண்புமிகு துணை சபாநாயகர், சட்டமன்ற உறுப்பினர்கள், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கு எதிர்காலத்தில் இப்பொழுது நமது கட்சியில் இருக்கின்ற பொறுப்புகள் இருக்க இன்னும் நிரப்பப்பட வேண்டிய பொறுப்புகள் ஏற்படுத்த. புதுச்சேரியில் இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட பட்டியல் மக்களின் ஆலோசனைக் கூட்டம் இன்று ராஜா நகரில் உள்ள பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு இயக்கத்தின் தலைவர் வீரமணி தலைமை தாங்கி ஆலோசனைகளை வழங்கினார். பாலகிருஷ்ணன், சிவகுமார், நித்யானந்தம், கலைவாணன், சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இறுதியாக வேல்முருகன் நன்றி கூறினார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதுவை அரசு குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், 40 ஆண்டுகளுக்கு மேலாக புதுச்சேரியில் வசித்து வரும் 1,40,000 குடிபெயர்ந்த பட்டியல் மக்களுக்கு கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும், பட்டியல் மக்களில் 7% இருக்கும் குடிபெயர்ந்த மக்களுக்கு அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும். முதல் கட்டமாக பாகூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக வரும் நவம்பர் மாதம் ஆர்ப்பாட்டம் நடத்தவும், அதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் வெளியூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதும், ஜனவரி 2025 புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்துவது என்றும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் கல்யாணி, முருகையன், ஸ்ரீகாந்த், குபேர், இளையராஜா, ஆனந்தன், தனுசு, ஜானகிராமன், தவமணி மற்றும் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். எந்த பாகுபாடும் இல்லாமல் ஆளுநர் பாடுபட்டவர்கள் பணங்களை அதெல்லாம் தயவு செய்து எதை பற்றி சொல்லலாம். கூட்டப்பாட்டோட சொல்லப்படத்திலிருந்து பலரை எனக்கு சொல்லலாம். அப்போ அதுக்கான வேலை நடக்குது. உங்களுக்கு தெரியும், ஒரு 10 பேரை எழுதி கேள்வி கேட்டாலே எவ்வளோ கஷ்டம் இருக்கும், சிரமம். ஆர்ஜன் மைக்ரேஷன் சொல்லி நம்மளை பிரித்தாளும் சூழ்ச்சியை கையாள கொண்டிருக்கின்ற இந்த அரசாங்கத்தை முறித்தெடுப்பதற்காக இந்த இயக்கம் துவங்கப்பட்டு 30 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு வீடு இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கின்ற பழைய பொறுப்பாளர்களுக்கும் இன்று இங்கே அமர்ந்திருக்கின்ற தொப்புள்படி உணர்வும் தான் காரணம் என்று நான் நம்பிக்கொண்டிருக்கின்றேன். புதுச்சேரியில் நடைபெற்ற 3வது தேசிய கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஓவரால் சாம்பியன்ஷிப்பாக ஹரியானா அணி வெற்றி பெற்று விருதுகளையும் தங்கப் பதக்கங்களையும் தட்டி சென்றது. இதனை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி கௌரவித்தார். கர்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா மற்றும் கர்லிங் புதுச்சேரி சார்பில் 3வது தேசிய கர்லிங் சாம்பியன்ஷிப் போட்டி புதுச்சேரி ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு மைதானத்தில் 3ஆம் தேதி தொடங்கியது. 2 நாட்கள் நடைபெற்ற இந்த போட்டியில் ஹரியானா, சிக்கிம், மணிப்பூர், அருணாச்சல பிரதேஷ், இமாச்சல பிரதேஷ், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா உள்ளிட்ட 22 மாநிலங்களைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். அதன்படி 2 நாட்கள் நடைபெற்ற போட்டியில் ஜூனியர் பிரிவில் ஆந்திர மாநிலம் முதல் இடமும், சப் ஜூனியர் பிரிவில் தமிழ்நாடு 2வது இடமும் பெற்றது. இதேபோன்று பெண்கள் பிரிவில் புதுச்சேரி அணி தங்கப் பதக்கத்தையும் ஆந்திர அணி வெள்ளிப் பதக்கத்தையும் பெற்றது. தொடர்ந்து நடைபெற்ற இறுதிப் போட்டியில் புதுச்சேரி மற்றும் ஆந்திர அணிகள் மோதியது. இதில் புதுச்சேரி அணி தங்கப் பதக்கத்தை வென்றது. அதேபோன்று ஓவரால் போட்டியில் ஹரியானா அணி சாம்பியன்ஷிப்பை தட்டி சென்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி வெற்றி பெற்ற அணிகளுக்கு விருதுகளையும் கோப்பைகளையும் வழங்கி கௌரவித்தார். இந்த போட்டியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், விக்கி,
பாஜக உழவர்கரை சரவணன் உள்ளிட்ட அரசு துறை அதிகாரிகள், விளையாட்டு வீரர்கள், பொதுமக்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். புரட்டாசி மாதம் 3வது சனிக்கிழமையை முன்னிட்டு வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு சென்றனர். வில்லியனூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் புரட்டாசி 3வது சனிக்கிழமையை ஒட்டி மலர்களால் அலங்கரித்து வைக்கப்பட்ட மூலவர் வரதராஜ பெருமாள் திருப்பதி அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் வரிசையில் நின்று பெருமாளை வழிபட்டு பிரசாதங்கள் பெற்று சென்றனர். மேலும் மாலை வரதராஜ பெருமாள் சுவாமி உட்புறப்பாடு நடைபெறுகிறது. நவராத்திரி கொலு உற்சவமும் தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சந்தானராமன் செய்திருந்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் எம்ஜிஆர் சிலையை சேதப்படுத்திய சிறுவன் உட்பட 2 இளைஞர்கள் கைது. புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த 2 கைது. அவர்களிடமிருந்து 2 லட்சம் மதிப்பிலான போதை வஸ்துக்கள் பறிமுதல். முதுநிலை மருத்துவ படிப்புக்கான வரைவு தரவரிசை பட்டியல் வெளியீடு. சென்டாக் தகவல். குறைந்த வட்டிக்கு கடன் வழங்குவதாக கூறி 132 பேரிடம் ரூபாய் 1.5 கோடி மோசடி. சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.